வணக்கம் நண்பர்களே. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதங்களில் தொடர்ந்து எந்த மாதிரியான பலன்களை பெற போறீங்கிறத பற்றி தான் இது பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். 7 சனி காலங்களில் பாத சனியை கண்டுட்டு இருக்கக்கூடிய மகர ராசி அன்புகள் கரும்பு சக்கையை பிழிஞ்சு போட்ட கணக்கு தான். அந்த அளவுக்கு படாத பாடுபட்டுட்டீங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே மகர ராசிக்கு அற்புதமான காலம்னு சொல்லலாம். 5 வருட காலமாக நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய காலகட்டம். தொடர்ந்து இந்த ஆடி மாதங்களில் எந்த மாதிரியான பலன்களை பெற போறீங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மகர ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க, உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரி பலனை எல்லாம் பெறுவீங்க, இதை நம்ம பார்த்தலாம். மகர ராசிக்கு ராசி அதிபதியான்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான். மகர ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராட நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதம், திருவோண நட்சத்திரத்தோட எல்லா பாதமும், அவிட்டம் நட்சத்திரத்தோட 1, 2 பாதமும் மகர ராசியில் அடங்கியிருக்குது. காலப்புருஷனோட அங்கமைப்பில் 2 முழங்காலையும் குறிக்கக்கூடிய 4வது சரராசி தான் மகர ராசி. பொதுவாகவே மகர ராசி அன்புகள் நல்ல வாக்கு சாதனை மிக்கவங்கன்னு சொல்லலாம். ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவார்த்தையை சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி தான் மகர ராசி அன்புகள் பேச்சில் ஒரு நியாயம், தர்மம், அதே மாதிரி ஒரு கருத்தை கவரக்கூடிய விஷயம் எல்லாமே கூடவே உறுதியை நிறைஞ்சிருக்கும். மகர ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான். சனி பகவான் தான் கர்மகாரகன், தொழில்காரகன், ஆயுள்காரகன், நீதிமான்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதால பொதுவாகவே மகர ராசி அன்புகள் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு தான் இருப்பாங்க. நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்க, நல்ல ஒரு நீதிமான்னு சொல்லலாம். தொழில் செய்யக்கூடிய அனைத்து விஷயமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி உங்களுடைய அதிபதியாக இருக்கக்கூடியவர் இன்னொருத்தர் சந்திர பகவான். இவர் மனோகாரகன், உடல்காரகன் சொல்லுவாங்க. சந்திர பகவான் உங்களுக்கு கூடவே அமைஞ்சிருக்கிறதால சந்திரன மாதிரியான ஒரு பொலிவுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அதாவது அழகான உடல் அமைப்பு கொண்டிருக்கக்கூடியவங்களா, அழகான தோற்றத்தை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலை, குளிர்ச்சியான உடம்பு, இந்த மாதிரி எல்லாம் அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி மனோகாரகன் இருக்கிறதால நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக பொறுமைசாலிகளாக இருப்பீங்க. கடினமான உழைப்பாளின்னே சொல்லலாம். சந்திரன் மாதிரி அமைதி, குளிர்ச்சி, சாந்தமான புன்னகை, இது எல்லாமே நிறைஞ்சிருக்கும். இதனாலேயே மற்றவங்கள எளிதாகவே கவர்ந்துடுவீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரியாக முடிக்கணுங்கிற எண்ணம் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். அனுபவ அறிவுங்கிறது உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி நிதானமாக நல்ல கருத்துக்களை நீங்கள் பேசுவீங்க. உங்கள் பேச்சிலேயே மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய விஷயங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அமையும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு காதலுங்கிறது தேடி வரக்கூடிய சூழ்நிலை. காதலுக்கு நீங்கள் எப்போதுமே உண்மையானவங்க. ஆனால் காதல் உங்களுக்கு உண்மையாக இருக்குமாங்கிறதா சந்தேகம். சில நேரங்களில் காதல் விஷயங்களில் நீங்கள் ஏமாற்றமடையக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம். நீங்கள் எவ்வளோதான் ஆத்மார்த்தமாக இருந்தாலும் சில நேரங்களில் காதல் உங்களை கைவிடக்கூடிய சூழ்நிலை. இதனால் மன ரீதியாக சில நேரங்களில் பாதிக்கப்படுவீங்க. இருந்தாலும் உங்களுடைய திருமண வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப அற்புதமாக அமையும். காதல் விஷயத்தில் மட்டும் நீங்கள் ஏமாறுறதுக்குன்னே அளவெடுத்து வச்சவங்கன்னே சொல்லலாம். அதே மாதிரி வாழ்க்கையில் எவ்வளோதான் இன்னல் ஏற்பட்டாலும் சரி, அடுத்த கட்டத்துக்கு உங்களால் போக முடியும். அவ்வளோ துணிச்சல் மிக்கவங்க, தன்னம்பிக்கை மிக்கவங்க. சில நேரங்களில் ஒரு பயந்து சுபமாக இருக்கும். இதுதான் உங்களுக்கு பலவீனமாகவே அமைஞ்சிருது. வாழ்க்கையில் எவ்வளோதான் கஷ்டம் வந்தாலும் சரி, தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எதிர்நீச்சல் போட்டு வரக்கூடிய துணிச்சல் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. நம்பி செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு அற்புதமாக அமையும். அதே மாதிரி அடுத்தவங்களுக்காக நீங்கள் ஒரு 100% நல்ல ஆலோசனை வழங்குறீங்கன்னா அவங்க ஏணிய மேலே ஏறி நின்று வாழ்க்கையில் முன்னேறி போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் உங்களை பின்னடை வச்சுருவாங்க. இதை கொஞ்சம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். மகர ராசி அன்பர்கள் எப்போதுமே பொறுமைசாலிகன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, வாய்ப்புக்காக இவங்க அதிக நேரம் முயற்சி செய்யறதில்ல. சரியான வாய்ப்பு வர வரைக்கும் காத்திருப்பாங்க. இந்த தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய முதல்ல எப்படி தண்ணிக்குள்ளே இருக்கும்போது ஒரு பிடிமானத்தோட, அதாவது ஒரு முழு பலத்தோடு இருக்குதோ, அந்த மாதிரி தான் மகர ராசி அன்பர்கள் தன்னோட சரியான வாய்ப்பு கிடைக்கிற வரைக்குமே எந்த முயற்சி செய்யாம பொறுமையாக இருப்பாங்க. வாய்ப்பு கிடைச்சிட்டா அதை கெட்டியாக பிடிச்சிட்டு முன்னாடி வந்துடுவாங்க. அதே மாதிரி மகர ராசிக்காரங்க நிதானம், பொறுமை, யதார்த்தம், நேர்மை, உண்மை, உழைப்பு, இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரங்களாக இருக்கிறதால யார் ஒருத்தர் உங்களை ஏமாத்தினாலும் சரி, அதை பற்றி எல்லாம் கவலைப்படாதீங்க. அதற்குண்டான கர்மாங்கிறது நிச்சயம் உங்களுக்கு கிடைச்சிரும். மகர ராசி அன்புகள் சில காலமாகவே நிறைய மனசஞ்சலம், மன வலிகள், இது எல்லாமே செஞ்சுருக்கிறீங்க. பொருளாதார ரீதியாகவும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் சரியாக புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. பொருளாதார ரீதியாகவும் பல பின்னடைகளை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. இது எல்லாமே வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சீராகுது. சில நேரங்களில் இதனால் மனசில் தீராத வலியை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. இதை எல்லாமே நீங்கள் விடுறது நல்லது. மகர ராசி அன்புகள் யார் ஒருத்தர் உங்களை ஏமாற்றம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அதற்குண்டான கர்மாங்கிறது கிடைக்கும். ஏன்னா மகர ராசி அன்புகள் எப்போதுமே நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்க. சனி பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதால உங்களுக்கு துன்பங்களை தரக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட இன்னல்கள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். உண்மையோட, நேசத்தோட, பாசத்தோட பழக்கக்கூடிய உங்களுக்கு எல்லா வகையிலும் இனி வரக்கூடிய காலங்களில் சிறப்பாக அமையும். அதே மாதிரி கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ராசினே மகர ராசி அன்புகள் சொல்லலாம்.
இன்றைய கால சூழ்நிலையை பார்க்குறப்ப மகர ராசி அன்பர்கள் பல வகைகளின் சித்திரவதைகள், பல குழப்பங்கள், வாழ்க்கையில் ஒரு பொருளாதார ரீதியான அடி, இது எல்லாமே ஏற்பட்டிருக்கலாம். இதை பற்றி எல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. மகர ராசி அன்பர்களுக்கு சிறப்பான எதிர்காலங்கிறது காத்திருக்குது. அதனால மன தளர்ச்சி இல்லாமல் செயல்படுங்க. தொடர்ந்து இந்த ஆடி மாதங்களில் எந்த மாதிரியான பலன்களை பார்க்க போறீங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். மகர ராசி அன்பர்கள் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, அமாவாசை நாட்களில் முன்னோர் வழிபாடு நீங்கள் மறக்காமல் செஞ்சுட்டு வாங்க. அதுலேயும் குறிப்பாக ஆடி அமாவாசை நாட்கள்ங்கிறது முன்னோர் வழிபாட்டுக்கே சிறப்பானது. இந்த நாட்களில் முன்னோர் வழிபாட்டை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடையும் செஞ்சுட்டு வாங்க. சனிக்கிழமை நாட்களில் சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் எண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறதும், முடிஞ்சவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானத்தை செஞ்சுட்டு வர்றது நல்லது. இந்த பாத சனி காலங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு அன்னதானம் செய்கிறீங்களோ, மற்றவங்களுக்கு தான தர்மங்கள் செஞ்சுட்டு வரீங்களோ, அந்த அளவுக்கு பாத சனி முடிவில் உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்குங்கிறத நீங்கள் பரிபூர்ணமாக உணர்ந்துட்டாவே உங்கள் வாழ்வு அற்புதமாக அமையும். அதே மாதிரி இனி தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் மகர ராசி அன்புகள் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கன்னா, மகர ராசி அன்புகளுக்கு இது வரைக்குமே சின்ன சின்ன விபத்து, கால்களில் ஏதாவது சேதம் அடையக்கூடிய வாய்ப்பு, அதே மாதிரி விலங்குகள் ஏதாவது உங்களை கடிக்கக்கூடிய வாய்ப்பு, அதாவது நாய் கடிக்கக்கூடிய வாய்ப்பு, வீண் அலைச்சல், இது எல்லாமே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். கல்வி சார்ந்த விஷயமா இருக்கட்டும், திருமணம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரியான சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டிருக்கும். திருமண வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை, பண வருவன்னு பார்க்குறப்ப அது ஒரு மந்தமான சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் பாதச்சனி காலங்களில் உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை தொடர்ந்து ஏற்பட போகுது. இந்த ஆடி மாதங்களில் உங்களுக்கு அற்புதமான மாதம்னு சொல்லலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களாக பார்க்குறப்ப மகர ராசி அன்பர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை வெளிப்படையாக பேசிட்டு வரீங்க. உங்களுக்கு இந்த ஆடி மாதம் யோகமான மாதமாக தான் அமைய போகுது. ஏன்னா தனஸ்தானத்தில் பாதசனியாக சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்த உங்கள் ராசிநாதன் இப்போ வக்கரம் அடைஞ்சிருக்கிறாங்க. குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த சங்கடம் எல்லாமே படிப்படியாக விலகும். பணம் வருவன்னு பார்க்கப்ப மந்தமான சூழ்நிலை எல்லாமே மாறி பண வரவு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் சேமிக்கக்கூடிய பழக்கம் இருந்துட்டா சிறப்பாகவே அமையும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலையில் இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய கல்லா காலம் உங்களுக்கு சிறப்பு தான். குரு பகவானால உங்களுடைய நிலையில ஒரு முன்னேற்றங்கிறது ஏற்படும். கூடவே செல்வாக்கு அதிகரிக்கும். ஊர் மத்தியில் கூட உங்களுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம், செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய விஷயம் எல்லாமே இந்த காலத்தில் நடக்கும். உங்கள் பிள்ளைகளால் கூட உங்களுக்கு பெருமை சேரக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி குழந்தை இல்லாத தம்பதிகளாக இருந்தால் இந்த காலத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படியுமே தடைப்பட்டு இருக்கக்கூடியவங்களா இருந்தால் சஷ்டி விரதங்களை கடைபிடிச்சிட்டு வர கற்பரச்சாம்பிகை கோவிலில் நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது. மனசார நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம் குடும்ப வாழ்க்கையில் ஒரு புது வரவை கொண்டு வந்து தரும். அதே மாதிரி இனி இங்கே வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தா நெல்லையப்பரை இந்த மாதங்களில் வழிபட்டு வாங்க. வாழ்வில் நன்மைங்கிறது உண்டாகும். பதவி, பொறுப்பு, இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாமே உங்களுக்கு உயர்வான சூழ்நிலை கொண்டு வந்து தரும். திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இது வரைக்குமே மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இனி நீங்கள் எல்லாருக்கும் ஒரு உதாரணமாக வாழக்கூடிய காலகட்டம். நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியிலும் ஒரு முன்னேற்றம் இது கிடைக்கும். யோகக்காரகம் சொல்லக்கூடிய ராகு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியாக்கி தரக்கூடிய இடத்துல அமர்ந்துக்கிறாங்க. தைரியமாக செயல்படுங்க. நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத இடத்துல கூட நீங்கள் உயர்வடையக்கூடிய வாய்ப்பு கிடைக்க போகுது. நீங்கள் வெளிநாட்டுக்கு முயற்சி செய்யக்கூடியங்களா இருந்தால் அது வெற்றியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சில நேரங்களில் அடிக்கடி பயணம் ஏற்படலாம். குரு பகவானால் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய செல்வாக்க பன்மடங்கு உயர்ந்தாலுமே, நீங்கள் பதவி பெற்றாலும் சரி, உங்கள் ஊதிய சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே வெளியிடங்களை சொல்லாமல் இருக்க பாருங்கள். குடும்பத்தில் இனி மகிழ்ச்சியான சூழ்நிலைங்கிறது உண்டாகும். பிள்ளைகளால் கூட நீங்கள் சில நேரங்களில் கவலை உணர்ந்திருப்பீங்க. அது எல்லாமே நீங்கள் கூடிய காலகட்டம். திருமண வயசுக்காரங்களுக்கு நல்ல வரன் வந்து சேரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி பணியாளர்களாக இருக்கக்கூடியவங்க உங்களுடைய நிலையிலேயே முன்னேற்றம் அடைய போறீங்க. எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல இடமாற்றம், பதவி உயர்வு, இது எல்லாமே கிடைக்க போகுது. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து இதே அக்கறையோடைய பாடங்களை படிச்சுட்டு வாங்க. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய மேற்படிப்பு முயற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். காஞ்சி காமாட்சி அம்மனை நீங்கள் வழிபட்டு வாங்க. உங்கள் வாழ்வு வளமாக மாறும். அவிட்டம் 1-2 பாதத்தை உடையவங்களுக்கு உண்மையே எல்லாரும் உணர்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதம் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா முயற்சியிலும் ஒரு முன்னேற்றம் இருக்கும். இது வரைக்கும் ஒரு மந்தமான சூழ்நிலை உணர்ந்திருப்பீங்க. ஆனால் இனி அப்படி இல்லை. உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் முன்னேற்றம் தான். சந்திரனோட இடப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கிறதால எல்லா வகையிலும் உங்களுக்கு அற்புதம் தான். இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டு வாங்க. பூர்வீக சொத்துல இது வரைக்கும் சில பிரச்சனைகள் தோன்றிருக்கலாம். இதுலையுமே நீங்கள் தொடர்ந்துமே கொஞ்சம் அவசரப்படாமல் இருந்துட்டு வர்றது நல்லது. குரு பகவான் கூடவே இணைஞ்சிருக்கிறதால எல்லாமே நன்மையாக தான் முடியும். இருந்தாலும் கொஞ்சம் அவசரப்படாதீங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சில நேரங்களில் பிரச்சனை தலை தூக்கலாம். இருந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த பிரச்சனை எல்லாமே காணாமல் போகும்.
தடை எல்லாமே தாண்டி நீங்கள் நினச்சதை சாதிக்கக்கூடிய விஷயங்கிறது இனி ரொம்ப தூரத்தில் இல்லை. வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம், நெருக்கடி, உடல்நிலையில் இருந்த பாதிப்பு எல்லாமே முழுசாக விலகக்கூடிய காலம் நெருங்கி வந்திருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்குங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் உயர்ந்து தான் காணப்படும். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும். மனம் தளராமல் செயல்பட்டு வாங்க. சந்திராசிரம தினங்களை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டு வாங்க. அதே மாதிரி நரசிம்மர் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. வாழ்வு வளமாக மாறும். நன்றி நண்பர்களே. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதங்களில் எந்த மாதிரியான பலன்களை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அதே மாதிரி முழு மனசோட சனீஸ்வர பகவானே நமகன்னு கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. நல்லதே நடக்கட்டும்.